நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பதிவு போட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி முடி சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம பார்க்குறோம். அதாவது முடி உதிர்றது, முடி வந்து வெள்ளையாக வர்றது, முடி வந்து வேரோடு வர்றது, தலை சீவும் போது வர்றது, குளிக்கும்போது போயிடுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முடி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, முடி வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்குண்டான ஃபார்முலா ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இது வந்து நாங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தைலம். இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஓப்பனாக செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இது 100க்கு 200% இது நல்லா வந்து இந்த எண்ணெய் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? முதல்ல என்ன கலக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி சாறு, மஞ்சள் கரிசாலை. மஞ்சள் கரிசாலை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. முடிஞ்ச வரைக்கும் மஞ்சளை கலெக்ட் பண்ணுங்கள். மஞ்சள் கரிசாலை கிடைக்காத பட்சத்துக்கு வெள்ளை கரிசாலை, நம்ம வயல்வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை கரிசாலையே போதுமானது. ஏன்னா அந்த மஞ்சள் கரிசாலை பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக, நம்மளுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறங்காட்டி தான் முடி வந்து வீக் ஆகுது. சரிங்களா? அப்போ அயன் கண்டென்ட் எதில் இருக்குது? மஞ்சள் கரிசாலையில் இருக்குது. இது கிடைக்காத பட்சத்துக்கு வெள்ளை கரிசாலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அயன் கண்டென்ட் இருக்குது. ஆனால் வந்து 100க்கு ஒரு 75%, 80% மட்டும்தான் இருக்கும். இதில் முழுசாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கரிசாலை 100க்கு 100% அயன் கண்டென்ட் இருக்கும். 250 மில்லி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு, அது ஒரு 250 மில்லி. நாட்டு மாட்டுப்பால், அது ஒரு 250 மில்லி. அடுத்தது இது முக்கியமாக சுத்தமான செக்கு நல்லெண்ணெய், 1.5 லிட்டரு. இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிறோம். எல்லாமே வந்து தண்ணி லிக்விட் பதத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து பால், எலுமிச்சம்பழச்சாறு, நாட்டு மாட்டு பால், நல்லெண்ணெய், இது எல்லாத்தையுமே வந்து எல்லாமே ஒன்றா ஒரு குண்டாவில் போட்டு கலக்கிடுங்க. கலக்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப வந்து சீக்கிரமாக எண்ணெய் வரட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து வேகமாக அடுப்பு வச்சு எரிச்சிடக்கூடாது. சிம்மில் அது டைம் எவ்வளோ எடுத்தாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, அந்த பால், அந்த எலுமிச்சம்பழச்சாறு, இந்த கரிசலாங்கண்ணி சாறு, இதில் எல்லாமே வந்து நல்லா வற்றி நம்ம 1.5 லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றிருப்போம் பார்த்தீங்களா, செக்கு நல்லெண்ணெய், அது மட்டும்தான் நிற்கும். அது வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சணும். அதுக்குன்னு ரொம்ப வந்து சுண்டை காய்ச்சிடக்கூடாது. சுண்டுச்சுன்னா கருகிரும். சுண்டுறதுக்கும் முன்னாடி அதே மாதிரி தண்ணி இருக்கவும் கூடாது. சரிங்களா? சுண்டவும் கூடாது, தண்ணி இருக்கவும் கூடாது. கரிசலாங்கண்ணி சாறு, இந்த எலுமிச்சம்பழ சாறு அந்த தண்ணியோடமும் எடுக்கக்கூடாது. ஓரளவு பருவம் வந்த உடனே அதுலேயே தெரியும், அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். சரிங்களா? நுரை அடங்கினதுக்கப்புறம் நல்லா சிம்மில் தான் வச்சிருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வச்சுருக்காது. இது எல்லாமே கலந்து சிம்மில் வச்சு எரித்து நுரை அடங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நல்லா ஒரு 2-3 மடிச்சிருங்க. ஒரு காட்டன் துணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பெட்ஷீட் மடிப்பு பார்த்திங்களா, ஒரு 4 மடிப்பு பார்த்திங்களா, அந்த மாதிரி 4-3 மடிச்சிருங்க. 4-3 மடித்து அந்த எண்ணெயை அந்த காட்டன் துணி மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சக்கை, அதில் இருக்கிற கசடு, அதெல்லாமே போய் அந்த 4 மடிப்பில் அது அப்படியே நின்றுக்கும். ஒன்றுக்கு ஒன்று லேயராக வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் கிடைக்கும். நல்லெண்ணெய் இது தலைக்கு தேய்க்கக்கூடிய அந்த சுத்தமான நல்லெண்ணெய், நம்ம காய்ச்சின நல்லெண்ணெய் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக நல்லா வந்து கையில் நல்லா ஊற்றி நல்லா உச்சியில் வச்சு நல்லா தட்டுனீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே ஏகத்துக்கு வரும். அதை அப்படியே விட்ருங்க. அதே மாதிரி பின்னாண்ட நல்லா வச்சு தட்டி எடுக்கணும். சும்மா வந்து நான் எண்ணெய் தேய்க்கிறேன், முடி நல்லா வளருக்கு நான் எண்ணெய் தேய்ச்சிட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வந்து சும்மா கையில் வச்சு சும்மா முடிக்கு மட்டும் தேய்ச்சிட்டு இருந்தால் அது வேலைக்கே ஆகாது. இதுதான் வந்து மெயினான ஒரு பாடம், கரெக்டான ஒரு பாடம். நீங்கள் கையில் வச்சு நல்லா வந்து சொதம்படிக்கணும். சொதம்பினா நல்லா ஊறணும். வேரில் நல்லா உள்ளுக்குள்ளே இந்த எண்ணெய் உள்ளே நல்லா போகணும். இது வந்து ரெகுலராக, அதாவது 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்துட்டே இருக்கணும். சரிங்களா? 2 நாள், அதாவது தொடர்ந்து பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப வந்து எண்ணெய் தேய்க்கும் போது தளர்ந்து போகும், உடம்புலாம் வந்து தளர்ந்து போகும். உடம்பு தளர்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக இந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மண்டை சூடு, குடைச்சல், மூளைக்கு போகிற அந்த நரம்புகள் எல்லாமே வந்து நல்லா விரிவடைஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
மூளை வந்து ஹீட் ஆகாது, தலை வந்து ஹீட் ஆகாது, கண் எரிச்சல் வராது, காதுக்குள்ள இந்த குய்யின்னு கேட்குறது இருக்காது. இது எல்லாமே வந்து சரியாகும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் கம்மி பண்ணும். அதே மாதிரி மன உளைச்சலை கம்மி பண்ணும் இந்த எண்ணெய். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இது வந்து சரி பண்ணும். பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு போடலாம். அதுக்காக வந்து எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு கேட்டக்கூடாது. இது வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குது அவங்களுக்கும் போடலாம். அது இது போடுறதுனாட்டி மூளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். சரிங்களா? முடி வளர்றதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது. சித்த மருத்துவ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மருந்து, அதாவது ஒரு தைலம், ஒரு எண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணாமல் மற்ற இருக்கிற நோயில் அந்த பிரச்சனைகள் பூராமே வந்து தீர்க்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மெத்தேடு. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது கரிசலாங்கண்ணி சாறு 250 மில்லி, எலுமிச்சம்பழ சாறு 250 மில்லி, நாட்டு மாட்டு பால் 250 மில்லி, சுத்தமான நல்லெண்ணெய் 1.5 லிட்டரு. இது எல்லாமே ஒன்று சேர்த்து கலந்து சிம்மில் வச்சு எரித்து இது எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறம் கடைசியில் 1.5 லிட்டர் நல்லெண்ணெய் இருக்கும்போது நல்லா வடிகட்டி இறக்கி வச்சு நல்லா வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்து தலைக்கு தேய்ச்சி வரணும். அப்போ தலைக்கு தேய்க்கிற காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆண்களுக்கு, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கணக்கே இல்லைங்க. இது வந்து அப்படியாச்சும் அந்த கிழமையாச்சும் வந்து தேய்ச்சி குளித்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவுக்காக வேண்டி தான் வந்து இந்தந்த கிழமை உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெயில் நல்லா அடிக்கும்போது பனிக்காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ அதே மாதிரி மழை காலத்துலேயோ அதே மாதிரி மேகமூட்டம் இருக்கிற காலத்துலேயோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா வெயில் அடிக்கும்போது இந்த எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அது ஒன்றும் ஆகாது. சரிங்களா? நல்லா ஊறி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அரப்பு தான் பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா சீவக்காய் மட்டும் தான் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இருக்கிற இயற்கையான விஷயங்கள் மட்டும் பயன்படுத்துங்க. இதை விட்டுட்டு நான் எங்களுக்கு லைஃபாய் சோப்பு இருக்குது, ஹமாம் சோப்பு இருக்குது, சில்க் ஷாம்பு இருக்குது, சுமிதா ஷாம்பு இருக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. எந்த ஷாம்பு எந்த கண்டிஷனரும் போடவே கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த சோப்புனுடைய அந்த இது எப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவுறோம், ஒரு தொட்டு கழுவும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாம்பில் ஒவ்வொரு சோப்பில் உங்களுக்கு பிடிச்ச அந்த கண்டிஷனரில் அது எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் நம்ம இந்த எண்ணெய் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணெயினுடைய அந்த பிசுபிசுப்பு தன்மை பூராமே தூக்கிடும். அதனால தான் வந்து எந்த ஒரு ஷாம்பு சோப்பு எதுவுமே பயன்படுத்தாதீங்க. அரப்பு சீவக்காய் பொடி இதை மட்டும் பயன்படுத்தி நல்லா வந்து குளிச்சுருங்க. நம்ம வந்து இன்னும் ரோட்டு வேலைக்கு போகல, புழுதியெல்லாம் அடிக்கல, நிறையா உள்ளுக்குள்ளே அழுக்கெல்லாம் இருக்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் வசவு மண்டையில் இருக்கணும். நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலுமே அந்த எண்ணெய் வசவு மண்டையில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த வேர் வந்து நல்லா பலமாகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு முறை கொஞ்சம் மாற்றணும். உப்பு, புளி, காரம் இது 3ஐயுமே மாற்றிடுங்க. உப்பு என்னடா இது முக்கியமான விஷயத்தையே மாற்ற சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். முக்கியமான விஷயம் உப்பு புளி காரத்தினால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முடி உதிர்றது, இந்த மாதிரி உடம்பு தேவையில்லாத நோய்கள் வர்றதுக்கு காரணமே இந்த உப்பு புளி காரம் தான். உப்புக்கு பதிலாக இந்து உப்பு எடுத்துக்கோங்க, புளிக்கு பதிலாக குடம்புளி எடுத்துக்கோங்க, காரத்துக்கு மிளகாய்க்கு பதிலாக மிளகு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இந்த வீடியோவில் ரொம்ப டைமிங் ஆயிடுச்சு, அதனால் வந்து ரொம்ப நேரம் பேச முடியாது விளக்கமாக. நேரில் வரும்போது பேசலாம். நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் தயாரிக்கிறோம், இந்த ஃபார்முலா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இது உப்பு புளி காரம் வந்து இது நீக்கிட்டு நான் சொன்ன இந்த ஃபார்முலாவில் சாப்பிடுங்க. மற்றபடி பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. நல்லா இரும்பு சத்து உடையதாக சாப்பிடுங்க. இந்த பரோட்டா, சப்பாத்தி, இந்த தேவையில்லாத இந்த பரோட்டா, இந்த போண்டா, இந்த தேவையில்லாத எண்ணெய் போடுறதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு அந்த இருக்கிற முடிவு பிடிக்கிட்டு போயிடும். முதல்ல வந்து இந்த பேக்கரி நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கணுன்னா, இப்போ நம்ம டிவிலெலாம் பார்க்குற மாதிரி பேக்கரிக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு பொருளாக இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு நல்லா விளம்பரம் போடணும். அந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது. பேக்கரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னா அது இன்ட்டு தான், பெருக்கல் குறி தான் தெரியும். இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, இது டேஞ்சர். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே இருக்கிற முடியும் பூரா பிடிங்கிட்டு போயிடும். தேவையில்லாமல் பப்ஸு அது இது ஆளும் பாலும் எல்லாம் வச்சுருப்பான். தேவையில்லாமல் சாப்பிட்டோம்னா இருக்கிறது பிடிங்கிட்டு போயிடும். நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லபடியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிட்டு போட்டு என்ன வேலை செய்யலை அப்படின்னலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி உப்பு புளி காரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. நைட்டு நேரம் சாப்பிடாதீங்க, நைட்டு மட்டும் நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. பகலில் வந்து நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில் கஞ்சி ஆகாரமோ நீர் ஆகாரமோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிடணும். காலையிலேயும் மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடணும். நைட்டு சாப்பாடு கட்டு.
சாப்பாட்டுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு, செவ்வாழைப்பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்குள்ளேயே அது மாற்றம் வரும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான சத்து அதிலிருந்தே உற்பத்தி ஆகிக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்லா எல்லாம் செய்யுங்க. இது வந்து வேஸ்ட் ஆகாது. எல்லாமே இதே ஃபார்முலாவில் தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து ரகசியம்னு வச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இது முடிஞ்சு யாருமே சொல்லாமல் அடுத்தவங்க கையில் வெளிநாட்டுக்காரங்கிட்ட நம்ம அதுக்கு வேண்டி நம்ம கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்குது. இது என்னத்த ரகசியம்? இதில் என்ன சொல்லிட்டு போகிறதுக்கு இது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. இப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. இந்த கலை வந்து அழியாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு தேவையில்லாத பொருட்கள் மண்டைக்கு போட்டு வேஸ்ட் பண்ணாமல் அளவுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்ல விஷயமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யார் செய்கிறீங்களோ செஞ்சீங்கன்னா எனக்கும் பாரு கொஞ்சம் முடி இல்லாமல் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. சரிங்களா? நாங்கள் செஞ்சு வியாபாரத்துக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு முடியல. சரிங்களா? ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 100 மில்லியோ 50 மில்லியோ கொடுத்தீங்கன்னா ஏதோ நம்ம சொல்லி செஞ்சுருக்குறாங்க கரெக்டாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் சும்மா சொன்னேன். எனக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா சரி. ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சதுக்கு. ஓகே, பாய். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.